இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு நிறைய விஷயங்கள் கேட்போம். இந்த பிரபஞ்சமும் நீங்க முழு மனசோட நம்பிக்கையோட கேட்டா கண்டிப்பா தந்துட்டு தான் இருக்கு. ஆனா சில சமயம் நமக்கு என்னதான் இந்த பிரபஞ்சம் மேல நம்பிக்கை இருந்தாலும் சந்தேகங்கள் அப்பப்ப வந்து போறது சகஜம்தான். ஏன்னா சில சமயம் நம்ம கேட்டது உடனே நடந்த மாதிரி இருக்கும், சில சமயம் நம்ம கேட்டு கொஞ்ச நாள் ஆகியும் நடக்காத மாதிரி தோணும். அப்பெல்லாம் நீங்க என்னடா இது பிரபஞ்சம் நமக்கு இன்னும் தரலையே அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள தோணலாம். அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த பிரபஞ்சம் நான் உனக்கான வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொல்லி சில எதிர்பாராத அறிகுறிகளை அனுப்பும். நம்ம அந்த அறிகுறிகளை கவனிக்காம இன்னும் ஒண்ணு நடக்கலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு தான் இருப்போம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த பிரபஞ்சம் நம்ம நினைச்சது நடக்கும்னு காட்டுறதுக்கான 7 அறிகுறிகள் பத்தின வீடியோ போட்டிருக்கோம். அதை பத்தி ஐகார்ட்ல லிங்க் பண்ணியிருக்கேன், மறக்காம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. இன்னும் பிலீவ் இன் யூனிவர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கைய நல்ல வழியில முன்னேற்ற பாதையில கொண்டு போறதுக்கான எல்லா வழிகளையும் நான் சொல்றேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தை நீங்க முழுமையா நம்புறீங்கன்னா ஐ பிலீவ் திஸ் யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், ஜேர்னலிங், விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லி. ஆனால் சில சமயம் நம்ம நினைச்சது நடக்காதப்போ போதும் இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேணாம், இந்த பிரபஞ்சம் தராது அப்படின்னு நினைச்சு எல்லாம் கைக்கூடி வர நேரத்தில் விட்டுட்டு வேற வேலையை பார்க்க போயிடுவோம். இந்த மாதிரி உங்க மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் லேட் ஆகிற நேரத்தில் இந்த பிரபஞ்சம் சில எதிர்பாராத அறிகுறிகளை அனுப்பும். இதெல்லாம் இந்த பிரபஞ்சம் அனுப்புறதுன்னு தெரியாமலேயே சில நேரங்களில் கவனிக்காம இருந்துடுவோம். இது மாதிரி ஒரு 3 அறிகுறிகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் அறிகுறி லாஸ் ஆஃப் சம்திங், ஏதாவது ஒன்றை இழக்கிறது. நான் மேனிஃபெஸ்டேஷன் தானே பண்றேன், அதுக்காக நான் என்ன இழக்க போறேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கப்பில் தண்ணி ஊத்துறீங்க, அந்த தண்ணி நிறைஞ்சதும் நம்ம அந்த தண்ணி ஊத்துறத நிறுத்திடணும். அந்த கப்பு தான் உங்க வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நீங்க சந்தோஷம், சோகம், துக்கம், போட்டி, பொறாமை, நல்ல நினைவுகள், கெட்ட நினைவுகள்னு இது மாதிரி எல்லாமே ஒரு எனர்ஜியா தான் சேர்த்து வச்சிருப்பீங்க. ஆனா இதுல சில விஷயங்களை நம்மளால மறக்கவோ இல்ல விட முடியாம பிடிச்சு வச்சுட்டே இருப்போம். உதாரணத்துக்கு எப்பவோ யாரோ ஒருத்தவங்க உங்களை கடுமையா திட்டியிருப்பாங்க, அதனால உங்களுக்கு அவங்க மேல வந்த கோபம் போகாம இன்னும் நீங்க அவங்கள பார்த்தாவோ இல்ல அவங்க பேரை கேட்டாலோ செம கோவப்படுவீங்க. இதுல கோவம்ன்ற ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உங்க வாழ்க்கையில எப்பவுமே வச்சுட்டே இருக்கீங்க. உங்க வாழ்க்கைய ஒரு கப்பு மாதிரின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த கப்புல ஏற்கனவே நீங்க ஃபுல்லா தண்ணியை நிரப்பிட்டீங்க. புதுசா தண்ணி ஊத்தணும்னா கப்புல இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கீழே கொட்டிட்டு தான் ஊத்தணும். அது மாதிரி தான் பழைய நெகட்டிவ் எனர்ஜியை நீங்க விட்டு தந்தா மட்டும்தான் புதுசா வரக்கூடிய விஷயங்கள் உங்களை வந்து சேரும். அப்ப இழக்கிறதுனா எந்த மாதிரி இழப்பா இருக்கும் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு தோணலாம். ஏதாவது உங்க வாழ்க்கையில இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி கொண்ட விஷயம்னு கூட சொல்லலாம். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் போய் தான் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்ட்டு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணா அந்த சரியே செய்ய முடியாத நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற உங்க பழைய ரிலேஷன்ஷிப்பை நீக்கிட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு தரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க விரும்பினதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அது தானா உங்க வாழ்க்கையில வந்து உட்கார்ந்துடும். அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இழப்பு நம்ம வாழ்க்கையில நடந்தா அதுக்கு நம்ம கவலைப்படுறது இயல்புதான். இப்படி கவலைப்பட்டு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்குறதுக்கு பதிலா இதை விட நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்லது தேடி வரும்னு இந்த பிரபஞ்சத்தை முழுமையா நம்ப ஆரம்பிங்க. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். ரெண்டாவது விஷயம் ஆட் ரெக்வெஸ்ட், அதாவது எதிர்பார்க்காத கோரிக்கைகள். எதிர்பார்க்காத கோரிக்கைகள்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு புது ஜாபுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு புது ரிலேஷன்ஷிப்காக, இல்ல வாழ்க்கையில பண கஷ்டம் போகணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது மாதிரி எது நீங்க பண்ணாலும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, எல்லாமே நம்ம எண்ணங்கள்ல இருக்கிற அதிர்வலைகளை பொறுத்து தான் நடக்கும். அப்போ இது மாதிரி எண்ணங்களை நம்ம வாழ்க்கையில நிஜங்களா மாத்தணும்னா அதுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணும். இந்த பிரபஞ்சத்தால நான் தான் பிரபஞ்சம் உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி உதவி பண்ணாது. யாராவது மனிதர்கள் மூலமா கூட உதவிகளை பண்ணலாம். சரி, அது என்ன எதிர்பார்க்காத கோரிக்கைகள், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா, இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்லயோ இல்ல ஃபேமிலியில யாராவது ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையனோ பொண்ணோ இருக்காங்க, பேசி பாருங்கன்னு சொல்லலாம். இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ அது மூலமா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையலாம். இது மாதிரி டெய்லி உங்ககிட்ட யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுவும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயத்த சார்ந்ததாவே இருக்கும்.
இப்போ நீங்க புது வேலைக்காக மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு அவங்களே வந்து எங்க கம்பெனில வேலை இருக்கு அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு வேலைக்கான கால் தினமும் வந்துட்டே இருக்கும். இது மாதிரி தினமும் உங்க வேலை சம்பந்தமாவே நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சரி, அப்போ இந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதை நம்ம பயன்படுத்திப்போம்னு சொல்லி அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்க பாருங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதர்கள் மூலமா கூட இந்த பிரபஞ்சம் உங்க ஆசைகளை நிறைவேற்றும். அதனால உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வந்தா அதை இந்த பிரபஞ்சம் மேல முழுசா நம்பிக்கை வச்சு பயன்படுத்திக்க பாருங்க. மூணாவது விஷயம், கஷ்டமான சூழ்நிலைகள், அதாவது சேலஞ்சஸ். நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, இந்த ஈர்ப்பு விதி கேட்டதை தந்துட்டா ஈர்ப்பு விதி உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இல்லை, இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் போது ஏதாவது கஷ்டங்கள் வந்துட்டா இந்த ஈர்ப்பு விதி எனக்கு வேலை செய்யல, இந்த ஈர்ப்பு விதியே பொய் அப்படின்னு சொல்ற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இன்னும் இருக்கு. ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு வந்துட்டாலே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் கூட இருக்கிறவங்க எல்லாமே நல்லா தானே இருக்காங்க, அப்ப நான் மட்டும் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரபஞ்சம் இவ்வளோ கஷ்டம் தருதுன்னு நினைப்பாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மக்கள் எல்லோருக்குமே ஏதோ ஒரு வழியில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அது பெரிய கஷ்டமா இருக்கலாம், இல்லாட்டி சின்ன கஷ்டமா இருக்கலாம். உங்க கூட இருக்கிறவங்களோட வாழ்க்கையை பத்தி முழுசா உங்களுக்கு தெரியாது. அவங்க இப்போ வாழ்ற வாழ்க்கையை அடையறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, என்னெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. வெளியில நல்லா சிரிக்கிறவங்க எல்லாத்துக்குமே கஷ்டங்கள் இருக்காது, நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது நம்மளோட அறியாமை தான் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தை விட பெரிய கஷ்டங்கள் மற்ற மக்களோட வாழ்க்கையிலையும் இருக்கலாம். இது எல்லாமே உங்களால சமாளிக்க முடியும்ன்ற பட்சத்துல தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கஷ்டங்கள் தருதே தவிர, உங்களால சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற கஷ்டங்களை இந்த பிரபஞ்சம் நமக்கு தராது அப்படின்றத முதல்ல நம்ம நம்பணும். இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும் காலத்துல நம்ம உடனே சோர்ந்து இந்த பிரபஞ்சத்திடம் நம்ம எதிர்மறை அதிர்வலைகளை தரக்கூடாது. சரி, இந்த பிரபஞ்சம் நமக்கு சமாளிக்கிற மாதிரியானதான் பிரச்சனையை தந்திருக்கு, இதுவும் கடந்து போகும்னு சொல்லி உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான வழிகளை பாருங்க. இப்போ நிஜ வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம் சொல்றேன் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு ஐடில வேலை பார்த்ததால ஆன் சைட்டுக்கு போற வாய்ப்பு கிடைச்சது. சரின்னு ஊருக்கு கிளம்புற நாள் வந்துச்சு. ஏர்போர்ட்டுக்கு எல்லாம் போயிட்டாங்க. இப்போ டிக்கெட்டு பாஸ்போர்ட் எல்லாம் காட்டிட்டு உள்ள போற வேண்டிய வேலை தான். பாஸ்போர்ட்டை தேடினா பாஸ்போர்ட்டை காணோம். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் 2 மணி நேரத்தில் ஃப்ளைட்டு, இன்னும் 2 நாளில் போய் வேலையில் சேரணும். இப்போ போய் பாஸ்போர்ட்டை காணோம்னா அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆன் சைட்டுக்கு போய் சம்பாதிக்கிற காசை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம்னு பல கனவுகள் வச்சிருந்திருக்கலாம். இப்போ எல்லாமே இந்த பாஸ்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தால போக போகுதுன்னு நினைக்கும் போதே எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில அவங்க இருந்திருப்பாங்க. சரி, 2 மணி நேரம் இருக்கு ஃப்ளைட்டுக்குன்னு சொல்லி வந்த கேப்ல, வீட்டில், ஏர்போர்ட்லன்னு எல்லா இடத்துலையும் ஒன்று விடாம தேடியும் பாஸ்போர்ட் கிடைக்கல, ஃப்ளைட்டும் போயிடுச்சு. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி அடுத்த ஒரு 7-8 மாசத்துல இந்த ஆன்சைட் வாய்ப்பை காட்டிலும் ஒரு பெரிய வாய்ப்பு வேற ஊர்ல வேலை பார்க்க கிடைச்சி அந்த ஊருக்கு போய் நிறைய சம்பாரிச்சு இப்போ அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு எந்த மாதிரியான அதிர்வலையை அந்த மனநிலையிலிருந்து தரீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். எல்லாராலையும் எல்லா நேரத்திலையும் பாசிட்டிவா இருக்க முடியாது, அது ஒரு சாத்தியமான விஷயமும் கிடையாது. ஆனா சோதனைகள் வரும்போது நீங்க துவண்டு போனாலும் அதை சாதனைகளா மாத்துறது உங்க கையிலையும், எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தை நம்புறீங்கன்றதுலயும் தான் இருக்கு. இந்த 3 அறிகுறிகள்ல ஏதாவது ஒரு அறிகுறி உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா இல்ல நடந்துட்டு இருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்போ நான் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இந்த 3 அறிகுறிகளுமே எனக்கு வருமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. இதுல ஏதாவது ஒண்ணு கூட நீங்க கடந்து வரலாம், இல்லாட்டி கடந்து வந்து கூட இருந்திருப்பீங்க. உங்க மேனிஃபெஸ்டேஷன்லாம் கண்டிப்பா நிறைவேறும்ன்ற நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்தை நம்பி செயல்படுங்க. உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறும். இந்த வீடியோல நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். மறக்காம பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வேற நல்ல வீடியோல பார்க்குறேன். அதுவரை டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.